இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 22, 2026, 22/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 2:50 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி. சித்த யோகம். மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மதியம் 2:50 வரை சந்திரன் விருச்சிக ராசியிலும் அதன் பிறகு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று மதியம் 2:50 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்க யோகம், அதனால கஜகேசரி யோகம். அதனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் கடன் வாங்கியாவது சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. மதியம் 2:50 மேல சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு, ஆனா அதை சமாளிக்கக்கூடிய வகையில வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயார் வழியில உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதீத லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம். இன்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு மதியம் 2:50 மேல மதியம் 3 மணிக்கு மேல ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வியாபார விஷயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பீர்கள். ரிஷப ராசி. இன்று மதியம் 2:50 வரைக்கும் நட்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்க யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் சரி, கடன் கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளும் இத்தனை நாளா உங்க கூட பேசாம இருந்தவங்க இன்னைக்கு உங்க கூட பேசி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. மதியம் 2:50 எந்த விஷயத்துல உங்களுக்கு தோல்வி பயம் இருந்ததோ அந்த விஷயம் வெற்றியை தரும். அதாவது சந்திராஷ்டமமா இருந்தா கூட சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகம் என்று உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தைக்கேற்ற தனையன்னு பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடல் ரீதியான சங்கடங்கள் இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமா இருக்கு, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்புகள் சந்தோஷப்படுத்துவாங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பண உதவி செய்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால மதியம் 2:50 மேல உங்களுக்கு
வியாபார லாபமும் வியாபாரத்தால் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, அதுவும் குறிப்பா சகோதரிகள், அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய மரியாதை உயர்வின் மூலமாக பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இன்னைக்கு மத்தியானம் 2:50 வரைக்கும் 6ஆம் இடம், அதன் பிறகு 7ஆம் இடம். கஜகேசரி யோகம் மதியம் 2:50 வரை, அதன் பிறகு சந்திரமங்கல யோகம். இன்று ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இளம் வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வீடு தேடி மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க, வீடு தேடி பெண் கேட்டு பெண் பார்க்கும் படலம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும், புதிய உறவுகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். காலையிலேருந்தே ஒரு புதிய செய்தி உங்களை தேடி வரும். ஏதோ ஒரு விஷயம், நல்ல செய்தி நடக்க போறது மனசு 3ஆம் அறிவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு வீண் செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல புதிய உறவுகள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மதியம் 2:50 மேல சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால இளம் வயதினருக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கும், காதலன் காதலி அமைவதற்கும் ஆன வாய்ப்பு இருக்கு. அதாவது காதல் விஷயத்துல சக்சஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் மதியம் 2:50 வரை நீச்சஸ்தானத்துல நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படும். புதிய வியாபாரம், ஒரு பெரிய ஃபாரின் வியாபாரம் உங்களுக்கு எப்படி கொடுத்தா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள், குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை ஏதாவது பிசினஸ் பண்றாருன்னா அவருக்கு கடன் உதவி வாங்கி கொடுத்து அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவரா இருந்தா இன்னைக்கு நிலத்துல முதலீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் விஷயத்துல நீங்க அப்படியே அடிச்சு விளையாடுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வழக்குன்னா சாதாரண வழக்கு இல்லைங்க, ஃபாரின் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ், இப்படி எந்த வழக்கா இருந்தாலும் சரி, வெளியூர்ல நடக்கக்கூடிய நில பஞ்சாயத்து, இப்படி எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல வளர்பிறை சந்திரன் இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்று ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடம்பு ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். அதுவும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன் உங்க ராசிக்கு வரப்போறாரு. இதனால இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கியத்துல மட்டும் இல்ல, உங்களுக்கு திரவிய லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல குழந்தைகளால் மன நிம்மதியும் வியாபாரத்தால் அதிக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த பணப்பற்றாக்குறை சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதிகமா பேசுறீங்க, எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா பொருட்களின் மீது கவனமா இருக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசு சம்பந்தமா எந்த விதமான பாதிப்பு இல்லை, ஆனா உடம்பு சோர்வடையும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராசியில இருக்கிற சூரியன் கொஞ்சம் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறாரு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனா உடம்பு சோர்வுனால உங்களுக்கு நேர விரயமும் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். படிப்புல கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்தி அதனால பெற்றோரிடம் மரியாதையும் கவன ஈர்ப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வியாபாரத்துல அதிக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நிலம் சார்ந்த வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படும். கன்னி ராசி, ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பதனால இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நிலம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் சம்பந்தமா வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவதை பார்த்து பூரிப்படைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு வீட்டில இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். நிலத்துல முதலீடு பண்றது, நிலத்துல வீடு கட்டுறது, நிலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றது, விவசாயம் பண்றதெல்லாம் அமோக பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, இன்னைக்கு குடும்ப தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் இருக்காது. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எதையாவது பண்ண போக அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேல, அதாவது மதியம் 2:40 மேல சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு வாழ்க்கை துணை மூலமாக சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா, ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்துல நீங்க சமயோஜிதமா செயல்பட்டு உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படும். ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க. அந்த கவலையை போக்குறதுக்கு முயற்சி எடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். குறிப்பா உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த தண்ட செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேஷ் இன்சென்டிவ் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மதியத்துக்கு மேல பண வரவோ, குடும்ப ஒற்றுமையோ, உடன்பிறப்புகளால் ஆதாயமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை நாள அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கைக்குள்ள பிரச்சனையா இருந்த விஷயத்த இன்னைக்கு சுமூகமா பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க பிடிவாதம் படிச்சீங்கன்னா தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு, குடும்ப எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலையை காட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்ல. வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்களுடைய பிசினஸ் அல்லது வேலை, அதுல அவங்களுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்தி அதனால வருமானம் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி, ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் குருவின் பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது திருமண பாக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். மதியத்துக்கு மேல
சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருமானம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள்ல பெருத்த வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எந்த பிரச்சனையினால வருமானம் தடைபட்டதோ அதே பிரச்சனையினால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல இருந்த கவலைகள் விலகிறதுனால குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய கடந்த கால கடன் பிரச்சனைகள் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை சம்பந்தமா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 2 மணி வரை சந்தோஷ மிகுதி இருக்கும். மதியத்துக்கு மேல பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஒரு புதிய மாற்றத்தை உணர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை இத்தனை நாளா உங்களுக்கு எதிரும் புதிருமா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க குடும்பத்துல உங்களை பத்தி பெருமையா பேசி உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அல்லது உங்க வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அலுவலக ரீதியாகவும் இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 50 நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுறது மட்டும் இல்லாம தேவையில்லாத அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். ஆனா அதே சமயம் சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் மட்டும் இல்லாம குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம், ஆக்சுவலா மத்தியானம் 2 மணி 50 நிமிஷம் வரைக்கும் கஜகேசரி யோகம் இருக்கு. அலைச்சல் உங்களுக்கு வெட்டித்தனமா அலைச்சல் இருக்கும். ஆனா அதுலயும் உங்களுக்கு ஒரு உங்களுடைய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதே சமயம் மதியத்துக்கு மேல சந்தோஷம் மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 50 நிமிஷத்துல இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு முக்கியமான முடிவு அடித்தளம் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை அலைச்சல் செலவுகள் இருக்கும். மதியத்துக்கு மேல அதுவே உங்களுக்கு முதலீடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகரமாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுறதுனால இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். 2:30 மணிக்கு மேல அதுவே உங்களுக்கு மாற்றத்தை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும், சிலருக்கு வேலையை விட்டுட்டு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு பணவரையம் ஏற்படும். இது எல்லாமே மத்தியானம் 2:30 மணிக்குள்ள நடக்கும். மத்தியானம் 2 மணி 50 நிமிஷத்துக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். பங்காளிகள் வழக்குல உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கு மதியத்துக்கு மேல நல்ல செய்திகள் வரும். மகர ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய நட்புகள் பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சாதகமான பலன்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வரும். உங்களுடைய வியாபார விஷயத்துல உங்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 2 மணி 50 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு முதலீடுகளே செலவுகளாக மாறினாலும் அதனால நஷ்டம் ஏற்படாது, ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தந்தை பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது. ஆனா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு தான் அவங்க கிட்ட பேசுறீங்க.
தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தந்தையின் சொல் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுறதுனால வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். அதே சமயம் குழந்தை சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் நடந்ததுன்னா அதுல உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுக்கு செலவுகளே ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற, கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தமா தந்தையின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் மட்டும் இல்லாம குடும்பத்துல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் களைவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு மதியத்துக்கு மேல வெளியூர் அல்லது வெளிநாட்டு டிராவல் சம்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பிளான் பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்படுகின்ற செலவினங்கள் நிறைந்த நாள். கும்பராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் இருப்பது, வளர்பறை சந்திரன் இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். கடனை வைத்து உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக மரியாதை கிடைப்பதற்கான சூழ்நிலை. ஆனா உங்க மரியாதை உங்க வார்த்தையை மட்டும் இல்ல, உங்க கேரக்டர் நம்பியும் இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் கேரக்டர் குறைபாடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு திடீர் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கௌரவத்துக்கு சில செலவுகளை பண்ணுவீங்க. ஆனா அதே சமயம் குடும்பத்துல குழந்தைகள் விஷயத்துல பிடிவாதத்துல இருக்கீங்க. அந்த பிடிவாதம் உங்களுக்கு மரியாதையை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க கடன் வாங்கலாம். எதுக்கு வாங்குறதுன்னு இருக்கு. உங்களுடைய எதிரிக்கு ஃபண்ட் பண்ணும், எதிரிக்கு நீங்க கடன் அடைக்கணும்னா புதுசா கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வியாபாரத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னா அது பண்றதுக்கு கடன் வாங்கினா தப்பு கிடையாது. குழந்தைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்கினா தப்பு கிடையாது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக அல்லது அவர்களுடைய திருமணத்துக்காக கடன் வாங்கினா தப்பு கிடையாது. இதை விட்டுட்டு உங்களுடைய கடன் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு வாங்கினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால பணவரையம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்முறை எதிரிகளால் உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அவங்களே உங்களுக்கு மறைமுகமாக உதவிகள் செய்வார்கள். அதனால உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி. பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்கள்ல கர்மஸ்தானங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றாரு. குருவோடு பரிவர்த்தனை, குருவின் பார்வை, இது ரெண்டுமே இன்று உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களால் உங்களுக்கு அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் இருந்ததுன்னா அது அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த கன்சல்டன்சி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. மதியத்துக்கு மேலதான் நல்ல நேரம் வருது. அதுக்கப்புறமா புதிய நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகள் விஷயத்துல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதன் மூலமாக உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் அந்த உடன்பிறப்புகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த எதிரித்தன்மை விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.